வெள்ளப்பெருக்கால் சின்னாபின்னமான தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். பெருமழையால் உருக்குலைந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு நேற்று சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார். தூத்துக்குடி அந்தோனியார்புரத்தில் சேதங்கள் குறித்து மக்களிடம் நேரில் கேட்டறிந்த முதலமைச்சர் மில்லர்புரத்தில் முகாமில் இருப்பவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை மேம்பாலத்தில் நின்றபடி பார்வையிட்ட முதலமைச்சர் குறிஞ்சி நகரில் வெள்ளத்தில் இறங்கிச் சென்று பாதிப்புகளை ஆய்வு செய்தார். பின்னர் திருநெல்வேலி சென்ற முதலமைச்சர் பாதிப்புகளை ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஸ்ரீவைகுண்டம், ஏரல் மற்றும் தூத்துக்குடி நகர் பகுதிகளின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக குறிப்பிட்டார். சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தியதாகவும் கூறினார். எனினும் வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு இதுவரை கூடுதலாக எந்த நிதியையும் வழங்கவில்லை எனவும் மாநில அரசுக்கு வழக்கமாக வழங்க வேண்டிய தொகையை மட்டுமே கொடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தாமதமின்றி இந்த 2 பேரிடர்களையும் கடும் பேரிடர்களாக அறிவித்து ஒன்றிய அரசு NDRF-இல் இருந்து கோரப்பட்டுள்ள நிதியை உடனடியாக விடுவிக்க என்பதுதான் தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட வட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 6,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் எனவும், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் அதிகம் பாதிக்காத வட்டங்களிலும் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். இதேபோல வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும், சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு 10,000 ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். 33% மேல் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் வழங்கவும், 33% மேல் பாதிக்கப்பட்ட பல்லாண்டு பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 22,500 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 8,500 ரூபாயும் வழங்கப்படும் எனவும் கூறினார். எருது, பசு போன்ற கால்நடைகள் உயிரிழப்பு நிவாரணமாக தலா 37,500 ரூபாயும், வெள்ளாடு, செம்மறி ஆடுகள் உயிரிழப்பு நிவாரணமாக தலா 4,000 ரூபாயும் அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். முழுமையாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு 50,000 ரூபாயும், பகுதி சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு 15,000 ரூபாயும் வழங்கப்படும் எனவும், முழுவதும் சேதமடைந்த வல்லம் வகை படகுகளுக்கு வழங்கப்படும் மானியத் தொகை 1 லட்சம் ரூபாயாகவும், முழுவதும் சேதமடைந்த இயந்திர படகுகளுக்கான மானியத் தொகை 7,50,000 ரூபாயாகவும், சேதமடைந்த வலைகளுக்கு 15,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார்.